பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 24:24 பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதுல என்னன்னா, கடைசி நாட்கள்ல வாழுகிற நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கண்டிப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, முதல்ல தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வீட்டுல கணவன் மனைவி 2 பிள்ளைங்க தாத்தா பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ரட்சிக்கப்பட்டவங்க யாரு? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லுவாங்க. ஆனா அபிஷேகம் பெற்றவங்க யாரு? கர்த்தர் வழிநடத்துகிற ஜனம் யாரு? நான் ஆண்டவரோட பேசுறேன், கர்த்தர் என் கூட வசனத்தை கொண்டு பேசுறாரு, தரிசனத்தினால பேசுகிறார், சொப்பனத்தினால என் கூட பேசுறாருன்னு சொல்லக்கூடிய நபர் யாரு? அவங்கதான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். எல்லாரும் கிடையாது. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ உங்க வீட்டுல உங்க கணவரோ இல்ல மனைவியோ யாருகிட்ட ஆண்டவர் பேசுறாருங்கிறத கவனிங்க. ஆண்டவர் யார்கிட்ட டைரக்டா சொப்பனத்திலேயோ இல்ல தரிசனத்திலேயோ இல்ல தீர்க்க தரிசனத்திலேயோ இல்ல வசனத்தை கொண்டோ திட்டமும் தெளிவுமா பேசி அப்படி லீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு அழகா. அப்ப அவங்கதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அவங்கள நீங்க என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா கவனிக்கணும். குறிப்பா நீங்க உங்களை நீங்க கவனிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, யாத்திராகம் 17:6 நம்ம போன வாரம் நம்ம தியானிச்சோம் இல்லையா? ஓரேப்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருடைய வாயினாலே சொல்றாரு, மோசேட்ட கன்மலையை பார்த்து அடி. அதே எண்ணாகம் 20:8 ஆண்டவர் சொல்றாரு, கன்மலையை பார்த்து பேசு. அப்போ கூட இருக்கிற ஜனங்க எல்லாருமே கர்த்தரோடு பேசாதவங்க, கர்த்தர் அவங்களோட பேசாதவர். அப்படி இருக்கும்போது யார்கிட்ட தான் ஆண்டவர் இன்டராக்ட் பண்றாரு அப்படின்னா, மோசேட்ட மட்டும்தான் அதிகமா பேசுறாரு. அப்போ மோசே எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். மோசே அங்க கேட்டு சரியா செஞ்சாரு ஓரேப்ல, யாத்திராகம் 17:6. ஆனா எண்ணாகம் 20:8 மோசே கேட்டாரு, ஆனா சரியா செய்யல. அதனாலதான் தன்னுடைய ஆசீர்வாதத்தை மோசே இழந்து போனார். செய்தி கேட்கிறதான என் சகோதரனை, என் சகோதரியே, கர்த்தர் கூட பேசுறாரா? ரொம்ப தெளிவா கேட்டுக்கீங்க. அது எவ்வளவு பெரிய பிரஷரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் பேசுறத மட்டும் தெளிவா கேட்டு அதுல இருந்து ஒண்ணும் கூட்டாம ஒண்ணும் குறைக்காம தெளிவா நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வியாபாரம், வேலை, ஊழியம், சபை எதா இருந்தாலும் ஆசீர்வாதமா இருக்கும். தயவு செய்து தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படக்கூடாது. அப்படின்னா ரொம்ப தெளிவா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதுல கவனமா இருக்கணும், ஜெபத்துல விழித்து இருக்கணும். அதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட ஒரு காரியம், தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்க ஆண்டவரே இதோ வஞ்சிக்கப்படக்கூடாதபடிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நம்முடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு அப்படியே நடந்து கொள்ள தேவரீர் கிருபை செய்யுங்க. தெளிவா நாங்க கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.